இந்த படம் ஃப்ளாப்பு தான். பட் ஆனால் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்றதுல சிலம்பாட்டம்க்குலாம் ஒரு தனி இடம். இப்போ பார்த்துட்டு வந்து நான் ரீரிலீஸ் படம் என்னதான் இருந்தாலும் சிம்புவோட ஒரிஜினல் வெர்ஷன் சிலம்பாட்டம் மாதிரி வரல. நண்பா வார்த்தையை சொல்லி சொல்லி தான் என்ன கட்டிப்பேன். என்ன நண்பா இப்படி பேசிட்டா? சிம்புவோட சிலம்பாட்டம் ரீரிலீஸ் படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபன்னியாக ஒன்று சொல்லிடுறேன். இப்போ பார்த்துட்டு வந்து நான் ரீரிலீஸ் படம் என்னதான் இருந்தாலும் சிம்புவோட ஒரிஜினல் வெர்ஷன் சிலம்பாட்டம் மாதிரி வரல. சும்மா ஒரு ஃபன்னிக்காக நான் சொல்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. 2008 வந்து திரும்ப பார்க்கும்போது நல்லா இருக்குது. அப்போ சின்ன வயசில் பார்க்கல, இப்போ பார்க்குறேன். சிம்பு தான் எப்பவுமே வேற லெவலான படம். எல்லா சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆஸ்கார் எப்பவுமே பெஸ்ட்டு தான். ஆஸ்கார் நல்லா பண்ணிக்கிறாங்க. சிலம்பாட்டம்லாம் சொல்லவா ப்ரோ வேணும். சீரியஸ்லி ரொம்ப ஒரு மாதிரி மாஸ் மூமெண்ட்டு தான் அந்த படம் ஃபுல்லாக. சும்மா தேட்டரில் வந்து பார்த்தோன்னா யாரும் உட்கார கூட இல்லை. ஏன்னா அவ்வளோ செலிப்ரேஷனு. ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் சரவணன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பார்க்கும்போது அது வழக்கமான டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் இந்த படம் ஃப்ளாப்பு தான். பட் ஆனால் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்றதுல சிலம்பாட்டம்க்குலாம் ஒரு தனி இடம். சூப்பரா இருந்துச்சு. வரலாற்று வரைச்சி மேஞ்சர்வன் ப்ரோ விரிச்சி மேஞ்சர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சூப்பரா நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம் நான் படத்துக்கு. வாழ்த்துக்கள். 2008 வந்து அந்த படம் ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ 2026 மறுபடியும் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு ரீரிலீஸ் படம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சிம்புவோட ரீரிலீஸ் படமே நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம காலத்தை கழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து லைட்டாக தோணுது. ஏன்னா அரசன் படம் அப்படின்றது போகுதா இல்லையா, ஏதாவது ஒரு அப்டேட் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய பிறந்தநாளும் போச்சு, படத்துடைய அப்டேட் அப்படின்றது வந்து எதுவும் இல்லை அப்படின்றது அது தானு அவர்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறேன். சிம்புவும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு சிம்பு ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் படையல் அப்பப்போ வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, பாவம் அவங்களும். படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிம்பு எப்படி பண்ணிருக்காரு? சிம்பு சூப்பர். அப்போவே இருக்க மாதிரி தான் இப்பவும் இருக்கிறாரு. மாஸாக இருக்கிறாரு. விரிச்சி மேஞ்சிருவேன் வேற லெவலு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி காமெடிக்கும் பஞ்சம் இல்லை, கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கும் பஞ்சம் இல்லை. ஃபைட்டிங் சீன்லாம் வெறித்தனமாக பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு தெரில, சூப்பராக இருக்குது. யுவன் சங்கர் ராஜாலாம் மிரட்டிட்டாரு ப்ரோ. அவருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா இப்போ புது படத்துக்கு இந்த கமெண்ட்ரி வருதோ இல்லையோ, இந்த ரீரிலீஸ் படத்துக்கு இவர்கிட்ட நல்ல ஒரு கமெண்ட்ரி வந்துக்கிட்டே இருக்குது. மங்காத்தாவாக இருக்கட்டும், மன்மதனாக இருக்கட்டும், இப்போ சிலம்பாட்டமாக இருக்கட்டும். நான் ப்ரோ எனக்கு வந்து ஆல் டைம் வந்து வெச்சிக்கவா ஒன்று மட்டும் சாங்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு. நலம்தானா, அதுலேயும் வேரிஸ் த பார்ட்டி போட்டாங்க பாருங்க, மொத்த தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அது இன்னும் அந்த பாட்டையே பீட் பண்ணுற அளவு ஒரு ப்ளஸ் என்ன பாட்டுனா, தமிழன்ற நான் ஒரு தமிழண்டா, அந்த பாட்டெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சிலம்பாட்ட ரீரிலீஸ் பார்க்குறது வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுது. காரணம் ஏன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், சிம்பு விஷயத்தை பற்றி பேசணும். அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்கு, விஜய் அஜித் அவங்களுடைய காம்பினேஷனுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்றத பார்த்தா அது எல்லாத்துமே ஆப்ட் ஆகிறது வந்து சிம்பு அவர்கள் தான். அது வந்து மறுத்து பேசவே முடியாது. அவர் வந்து உடம்பு ஏறி போச்சு, உடம்பு இறக்கிட்டாரு அப்படின்ற கான்ட்ரவர்சி, அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு சிம்பு அவர்களுடைய விஷயம் வந்து ஒரு ஒரு விஜய் இல்லை அஜித் அவருடைய மாஸ், அப்புறம் டான்ஸ், அப்புறம் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லா பிஜிஎம் ஸ்கோர் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் வரும்போது சிம்பு அவர்களுக்கு வந்து 100க்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட குறைச்சலாம் இடம் போடாமல் வந்து படத்தை வந்து மேக் பண்ணிடலாம். பட் அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து மனசு வைக்கணும். மனசு வச்சு இந்த மாதிரி படங்கள் வந்து கொடுத்தா அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா தேட்டரையும் வந்து ஃபில் பண்ணலாம். ஆடியன்ஸ் அவர்களுக்கு வந்து மறுபடியும் சேருவாங்க. விஜய்க்கும் அஜித்துக்கும் எப்படி ஆடியன்ஸ் அப்படின்றது சேர்ந்தாங்களோ, மினிமம் கேரண்டி அப்படின்றது எப்படி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி சிம்பு அவர்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து சிம்பு வந்து மனசு வச்சு வரிசையாக வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்றது நான் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ப்ரோ இதில் அவ்வளோ பெருசாக ஒன்று எடிட்டிங்லாம் பண்ணல ப்ரோ. அதே பிரிண்ட்டு தான் அப்படியே விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு எடிட்டிங்லாம் அந்தளவுக்கு பெருசாக வந்து பண்ண மாதிரிலாம் தெரியல. ஸோ என்ன டிவியில் பார்க்கும்போது ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸோடு பார்க்க முடியாது. அதில் ஒரு சீன்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஸோ இப்போ தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது சீன் பை சீன் வந்து அவரை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ப்ரோ அவங்க காம்போலாம் சேர்ந்தாலே வேறு லெவலில் தான் ப்ரோ இருக்கும். அதெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பிஜிஎம்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ அந்த படத்தில். அதுவும் கருணாஸ் கூட அந்த இடத்துலலாம் வந்து ஒரு காமெடி, அவருக்கு கூட சின்ன ரோல் தான். பட் அவரு கூட கிடைக்கிற சீனில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஃபைட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிம்பு வந்து நடுப்புற விடிவிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் உடம்புலாம் ஏற்றி, அப்புறம் வாலு படத்துக்கெலாம் உடம்புலாம் ஏற்றலை, உடம்பு ஏறி போச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் அப்படின்றதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபைட் அப்படின்றதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பான். இந்த படத்தில் விண்டேஜ், இது வந்து சிம்புவோட விண்டேஜ் மூவி அப்படின்றது டான்ஸு ஃபைட்டு அப்படின்றது கொஞ்சம் கூட நம்ம கண்ணை சிமிட்டாமல் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் மீல்ஸாக வந்து சிம்பு அவர்கள் வந்து கொடுத்துருப்பாரு.